ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 kg தான் சிக்கன் இதுக்கு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பட்டை, 2 ஏலக்காய், லவங்கம், பச்சை மிளகா 1/2 kgக்கு நான் ஒரு 6 பச்சை மிளகா வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3ஐயும் போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகும் போதே நீங்கள் சேர்த்திருங்க. ரொம்ப எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டிங்கன்னா தீஞ்சிடும். இப்போ பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போடலாம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் செய்யுங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 கிலோவுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 1/2 கிலோவுக்கு நான் 6 பச்சை மிளகா போடுறேன். ஏன்னா இதில் மிளகா பொடி, தனியா பொடி, சிக்கன் மசாலா நான் எதுவுமே சேர்த்த மாட்டேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகு பொடி அதுதான் சேர்த்த போகிறோம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். ஒரு 5 நிமிஷம் இதோடய இது நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா இது எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டுலேயே நல்லா வதக்கிட்டுருக்கோம். தண்ணி எதுவும் விடலை, அதுலேயே தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதுலேயே நல்லா தண்ணி விட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போது கேஸை நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 3/4வாசி சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்த்திருக்கோம். இப்போ நான் பெப்பர் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகா பொடி, தனியா பொடி, சிக்கன் மசாலாலாம் சேர்த்தலை. ஸோ காரத்துக்கு பச்சை மிளகாவும் பெப்பர் தான் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா பெப்பர் போட்டிருக்கோம், உப்பும் போட்டிருக்கோம். அந்த உப்பு காரம் நல்லா ஏறுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்தோம்னா அது நல்லா இன்னும் இழுத்துக்கும். ரொம்ப இல்லை. இங்கே பாருங்கள், நான் போட்ட உப்பு இதில் கரெக்டாக இருக்குது. செக் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். ஸ்லோலியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இந்த லைட்டாக இருக்கிற இந்த தண்ணியை இழுத்துட்டு நல்லா ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் மீடியமாக கட் பண்ணிக்கிங்க. இந்த சைஸ் ரொம்ப பெருசாக இல்லாமல் பார்த்துக்கிங்க. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி விட மாட்டோம். இதில் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணுறதால ரொம்ப பெருசாக இருந்தால் வேகாது. இந்த சைஸில் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடுறேன். உப்பு நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.